வெளிநாட்டிலும் சிராத்தம் செய்யலாம் என்கிறார்களே, இது சரியா? ஒரு வகையிலே சரி, ஒரு வகையிலே சரியில்லை. உலகம் முழுதும் இந்து மதம் தான் இருந்திருக்கு. எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கின்றன, இருக்கின்றன, இப்பொழுது இருக்கின்றன. அந்த வகையிலே பார்த்தால் அங்கேயும் சிராத்தம் செய்து எல்லாம் பண்ணலாம். தர்மசாஸ்திர அடிப்படைகளை நோக்கினால் வரலாறு பிரகாரம் பார்த்தால் செய்யலாம். நம்முடைய இந்திய வரலாறு, உலக வரலாறு பார்த்தோமானால் புராண ரீதியாக உலகம் முழுதும் இருக்கிறதுனால அங்கேயும் இந்துக்கள் இருந்திருக்கார்கள், இங்கேயும் இந்துக்கள் இருந்தால் இந்துக்கள் எங்கிறதுனால அவர்கள் செய்ய வேண்டிய இடபேதம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தர்மசாஸ்திரப்படி பார்க்கும்பொழுது அந்த மாதிரி வெளிநாடுகளில் சென்று சிராத்தம் செய்து போன்றவர்களெல்லாம் சரிப்பட்டு வராது என்று அறநூல்கள் கூறுகின்றன. ஆனால் ஒரு ராஜா 7 முறை பிரதர்ஷனம் செய்தான் பூலோகத்தை. அப்பொழுது 7 சமுத்திரம், 7 ஐலண்டுகள் வந்தது. அதில் ஒன்று பாரத வருஷம், பரதக்கண்டம் சொல்கிறோம். இந்த பாரத வருஷ கணக்கை பார்த்தாலே இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற நிலையை பார்த்தால் அந்த பாரத வருஷத்தில் சில பகுதிகள் தான் உலகம் முழுக்கமே ஆகும் போல தோன்றுகிறது. இந்த 7 ஐலண்டு எங்கே பார்க்க போகிறோம், எங்கே சமுத்திரம் பார்க்க போகிறோம், எங்கே ஐலண்டை பார்க்க போகிறோம்? ஒரு ஐலண்டுக்கே இப்போ முழுக்க பார்க்க முடியாமல் உப்பு சமுத்திரம், தேன் சமுத்திரம், கல் சமுத்திரம், நெய் சமுத்திரம், இப்படி 9 சமுத்திரம் தான் சொல்கிறார்கள். 7 சமுத்திரம் தான் சொல்கிறார்கள். அதில் பாரத வருஷத்தில் உப்பு சமுத்திரம், இந்த உப்பு சமுத்திரத்தையும் பாரத வருஷம் தான் பார்க்குறோம். பாரத வருஷம் முழுக்க பார்க்கலன்னா பாரத வருஷே பரதக்கண்டேகே மேரோகோ தட்சிண பார்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். பாரத வருஷத்துலேயும் பரதக்கண்டத்துலேயும் மேருக்கு தென்பகுதியில் தான் நம்மளாம் இருக்கோம். சர்வேஷாமே வருஷானாம் மேரு உத்தரதசிதா. 9 வருஷம் பாரத வருஷத்தில் இருக்க பிரிவு. 9 பிரிவில் ஒரு பிரிவு தான் நம்மளாம் இருக்கும். இப்போ இந்த 8 பிரிவு எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியல. இப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சரித்திர ரீதியாக பார்த்தாலும் கூட, உலகம் முழுக்க பார்த்தாலும் கூட, இது சரித்திர ரீதியாக பார்க்கும்பொழுது எல்லாம் இந்து மதமாக இருந்திருக்கு. தர்மசாஸ்திரப்படி பார்க்கும்போது சமுத்திரம் தாண்டி போகக்கூடாது, அது பார்க்கக்கூடாது, இது தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் சரித்திர ரீதியாக பார்க்கும்பொழுது சிராத்தங்கள்லாம் பண்ணால் தப்பு இல்லை. தர்மசாஸ்திரப்படி பார்க்கும்பொழுது சில வகையில் சில தோஷங்கள் சொல்லிட்டுருக்குன்னா அதுக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும்.